Hi everyone, this is Dr. Nisha, acupuncturist. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரெக்னன்சி பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பிரெக்னன்சி வந்து பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஜென்ஸும் சரி, மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ல இருக்கிறதுனால ஸோ அவங்களோட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அது என்ன பண்றாங்கன்னா ஒர்க் முடிஞ்சு சரி சாட்டர்டே சண்டேஸ் லீவ்ல தான் என்ன பண்றாங்க இன்டர் கோர்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் தான் வந்து நியூ மேரிட் கப்பலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட நான் எப்போ எவ்வளவு நாள் இருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை 15 days ஒன்ஸ் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்போம். ஸோ இதுல வந்து ஈடுபடுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும்னு சொல்றாங்க. ஸோ அதான் மெயினான தப்பு. ஸோ ஒரு உமனுக்கு வந்து ஒன்ஸ் பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே 15 நாட்கள் வந்து தொடர்ச்சியா அவங்க என்ன பண்ணணும்னா செக்ஸ்ல இருக்கணும். ஸோ இன்டர் கோர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு 15 நாட்கள் விடாம செய்யறாங்களோ அப்பதான் அவங்க பேபி நிற்கும். ஸோ டிப் நம்பர் 2 என்னதுன்னா உங்களுக்கு வந்து நார்மலா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து ஃபுட் எல்லாமே வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வாரத்துல 3 நாள் வீட்டில் சமைச்சா 3 நாள் வெளில சாப்பிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் பேபி பிளான் பண்றவங்க வந்து ஒன்ஸ் பீரியட் முடிஞ்சு 15 நாட்கள் வந்து செக்ஸ்லயே இருக்கிறவங்க எப்படின்னா ஃபுட்டுமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஸோ சாப்பிட்ற ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா அதிகமாக ஃபிஷ் ஃபேட்டி ஃபிஷ் அவகாடோ இந்த மாதிரி நட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபுட் வீட்லயே செஞ்சு ரொம்ப ஹைஜீனா எடுத்துக்கிறது பெஸ்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஜிம் ஏதாவது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதையுமே கூட சேர்த்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் பிளான் பண்றீங்க இது ரெண்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மூணாவது என்ன பண்ணணும்னா ஜிம்மை வந்து ஜிம் பண்றதா இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும் அது ஸ்டாப் பண்ணணும். மேபி வாக்கிங் பண்றது கண்டினியூ பண்ணலாம், அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாக்கிங் ஒரு நீங்க 10 to 15 minutes எடுத்துக்கலாம். ஸோ நீங்க மைல்டா தான் பண்ணுவீங்க. பட் ஜிம்ன்றது நீங்க ஃபோர்ஸா பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். ஸோ நீங்க ஜிம் எக்ஸசைஸ் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ டிப் நம்பர் 4 என்னன்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. நார்மலா மைண்ட் ஓரளவுக்கு காமா வச்சுக்கணும். ப்ராப்பர் ஸ்லீப் கொடுக்கணும். உங்களுக்கு பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான தூக்கம் வந்து தேவைப்படும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நார்மலா ஒர்க் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு செல்லை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க செல்லை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்க கண்ணை மூடி படுத்தா கூட உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அந்த ரேஸ் உங்க கண்ணுக்குள்ள போயிடும். ஸோ ஒன்ஸ் போயிடுச்சுன்னா நீங்க என்னதான் தூங்கலாம்னு ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ தூக்கம் வர்றது கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறீங்க, நெக்ஸ்ட் டேவும் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போறீங்க. ஸோ அதனால மெயினா வந்து ப்ராப்பர் ஸ்லீப் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். சில பேர் குண்டா இருப்பாங்க, மேரேஜ் ஆன 1 monthல குண்டாயிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தான் தேவையில்லாத டயட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பேபி பிளான் பண்றாங்க ஒன்ஸ் எப்படி இருக்காங்களோ ஆக்சுவல் வெயிட்டோட மெயின்டைன்